ஓகே ப்ரோ. சாராயத்தில் ஏது போத அந்த பொண்ணு பார்த்தா பட்டுன்னு தான் மாறும் பாட்டு. அவன் நல்லா வந்துச்சு இந்த பாட்டு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க போங்க. ஓகே, ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சாட்டர்டே நைட்னால் பார்ட்டிக்கு போக முடிவு பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருந்தாங்க, மாமா ஒருத்தர். எங்கன்னா பைக் அண்ட் பேரல் தான் போகிறோம். லொக்கேஷன் போகிறோம் பாருங்கள். இங்கேருந்து வரும் ஒரு 1/2 hour கிட்ட வரும். பைக் அண்ட் பேரல் இங்கே தாங்க போகிறோம். 11 கிலோமீட்டருங்க. வாங்க, இந்த vlog நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைம் பார்ட்டி சனிக்கிழமை எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அது கொஞ்சம் ஒரு ஹைஃபையான ஹோட்டல், அது அங்கே தான் இப்போ போகிறோம். கொஞ்சம் உங்கள் vlog எப்படி இருந்துன்னு தெரில, முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, ஒரு வழியாக மெயினாக வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம எங்கே ரெசிடென்சி டவர்ஸ் இந்த பைக் அண்ட் பேரல்ன்ற ஒரு இதுக்கு தான் போகிறோம். நல்லாயிருக்கும். அந்த கேட்ஸ் பே மாதிரி இது ஒரு பெரிய பப், இது நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் போகிறோம் இங்கேருந்து. நான் இங்கே தனியாக போகிறேன். அங்கேருந்து நம்ம தெரிஞ்ச விமன் ஒருத்தர், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. போயிட்டு உங்களுக்கு இந்த பார்ட்டி எப்படி இருக்கும், ஆம்பிஷன், அந்த சவுண்டு அதே சவுண்டு போடுவோம்னு தெரியல. காப்பீஸ் வந்துடும். நான் ஒரு ஆடியோ போட்டுடுறேன். அந்த லொக்கேஷன் கூட உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். அந்த ஹோட்டலும் நீங்கள் போனால் கூட இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் போகலாம். ஃபேமிலியோடு போகலாம், ஃபேமிலினா ஃப்ரெண்ட்ஸோட கசின்ஸோட போகலாம். அந்த மாதிரி சீக்கிரம் போகலாம். ஏன்னா 10 மணிக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதான் கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். 10 மணி 10:30க்கெலாம் போயிடலாம். இப்போயே 10 ஆயிடுச்சு. ஒரு 10:30க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வைப்பாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், நம்ம குடிக்கலாம் மாட்டோம். போயிட்டு குடிங்காரங்க சேர்ந்து டான்ஸ் பயங்கரமாக ஆடுவோம். நம்ம இன்றைக்கி அதே தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சோழன் வேறு சர்வீஸ் சொன்னோம், ரொம்ப நாள் ஆச்சு. வண்டியோட பிரேக் பேனில் வந்து சவுண்ட் கேட்குது. அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி vlog போகலாம் சொல்லிட்டு நம்ம டீமை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் எந்த மாதிரி vlog போகணுன்னு ஐடியாவே வர மாட்டேது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் என்ன போகலாம், கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். அதையும் நம்ம vlogல போட்டுடலாம். அப்புறம் எந்த vlog மாதிரிலாம் பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கோச்சிக்காமல். அப்புறம் முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட்லாம் நான் வந்திருக்க முடியாது. ஓகே, அப்படியே நான் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. வாய் கொஞ்சம் திக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம்னா, சனிக்கிழமை வேறு என்ன டிராஃபிக் இருக்க போன்னு தெரியல. நான் வேறு பொறுமையாக போயிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் சோழனை அடிச்சு ஓட்ட வேண்டியதான். மச்சம் சொல்ல, எப்பவுமே கேப் பார்த்து போங்க. எப்பவுமே வண்டி போகாமல் எப்பவுமே லெஃப்டில் ஏறி பழகிக்கோங்க. டிராஃபிக்கில் மட்டும் அது நம்ம கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். அது உங்கள் இஷ்டங்க. வண்டி ஓட்டுறவங்க எப்படி இப்போ லெஃப்டில் ஏறா லைட்டாக அப்படி போயிடணும். இது கொஞ்சம் ரைட்டில் ஏறி ஏற வர மாட்டோம்னா அமைக்கிட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், ஓட்டுறவங்களுக்கு ஐடியா தெரியும். நம்ம கையில் எல்லாமே இருக்குது, பிரேக்கு ஹேண்டில்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து ஓட்டுறது உங்கள் பொறுப்பு தான். இது சொல்லி தரலாம் முடியாது. வேறு கால் பண்ணுறாங்க. ஓகேங்க, அப்புறம் நம்ம சைலன்சர் மாற்ற ஐடியா இருக்கேன். என் சவுண்டு ஓகேவா சொல்லுங்கள். நீங்கள் பிடிக்கணும், நான் மாற்றிடுறேன். நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். சவுண்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எப்படிங்க எனக்கு சவுண்டு? சவுண்ட் நல்லா இருக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர் தான். வாங்க பறக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. நம்ம கையில் பிரேக் இருக்கும்போது யாரை ஏற்ற போகிறோம்? அவர் பயந்தாக்கா, அவர் கண்ணில் ஒரு மரத்தை பீத்து இருந்துச்சு. வரவர் ஒன்று போகணும், இல்லை வரக்கூடாது. வந்து பேன்னு பார்க்குறாரு குழந்த மாதிரி. அவர் ஏற்ற கூட மனசு இல்லை எனக்கு. கண்கள் சென்றால் பெண்கள் உன்னர் கண்கண்டு
பின்னால் என்ன கண்டு முத்தம். ஐயோ வா, இதுதாங்க வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. அடிச்சு தூக்கி கிளப்பிடும் எல்லாரையும். ஓ மை காட். சவுண்ட் நல்லா இருக்கா இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம போகிற பார்ட்டி மாதிரி இந்த போகிற வெளில வந்து லோவர் டெக், ஹெச்ஓபி, நைஃபு, அப்புறம் தி பார்க்கு, பாஷா, அப்புறம் லகர் பார், நிறைய பப் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நம்ம லெஃப்ட் சைட்லேயே வரும் லோவர் டெக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு பார் இருக்குது, பப் இருக்குது, அப்புறம் பாஷா, ஹெச்ஓபி நிறையா இருக்குது இந்த மாதிரி. அது மொனே அந்த லாஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லோவர் டெக் வந்துடும். அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ தான் என்னன்னு தெரியல, பார்ட்டி பண்ணுறதுல போகல. நம்ம வந்து இப்போ ஒரு மாதம் ஒரு போன வருஷம் ஜூன் டு ஜூலை அந்த ஒரு மாதம் போல் எல்லா பார்ட்டிக்கும் போனோம் இதே மந்தில். ஆமாம், இதே மாதம் தான் எல்லா பார்ட்டிக்கும் போனோம். இப்போ தான் போகிறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். இந்த வரைக்கும் பாருங்கள், பார்க்க லென்ஸா, இதுதான் லோ டெக்குன்னு வாங்க, கீழே டவுனில் இருக்கும். ஓ, இன்றைக்கி பார்ட்டி இருக்கு போல. இதுதான் லோ டெக். பரவாயில்லையா? ஓகேங்க, லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. எங்கே ஜி போகிறீங்க நீங்கள்? எங்கே போகிறீங்க? ஓ, அங்கே கார் அங்கேயே ரெடியாக இருக்குமா? ம், அப்படியா? ஓ, இப்படிலாம் இருக்கா? அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் வண்டி எடுத்துப்பீங்க. ஓ, பார்ட்டி இல்லையா? பார்ட்டி இன்னும் முடிஞ்சிருக்காது, இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அப்படியா? ஆமாம், கிளப்பில் தான் போய் குடிப்பாங்களே, அவங்களாம் ஏன் அப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல பாயிண்ட், பணம் இருக்குது. நானும் பார்ட்டிக்கு தான் போகிறேன். டேங்க் இல்லை, அது பேர் என்ன, ஜிஆர்டியும் இல்லை, ரெசிடென்சி பைக் அண்ட் பேரல். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஓகே ஓகே, நான் பைக் அண்ட் பேரல் தான் போகிறேன். இல்லை ஜி, நான் ஃபோட்டோகிராஃபர். அதாச்சுங்க, அதான் பைக் அண்ட் பேரல் நினைக்கிறேன். ஓகேங்க, லொக்கேஷன் கிட்ட வச்சு நான் லிஃப்ட் கொடுத்தோம். அதுக்கு ஒன் டே ஷிஃப்டாக எப்படி டைமிங்? அப்படியா? அவ்வளோதானா? ஓகே ப்ரோ, நான் வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. பார்த்து போங்க, பார்த்து பொறுமையாக. பாய் ஜி. நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம டீம் அங்கே இருக்குன்னு தெரில, அவங்கள பார்த்துட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போய் காட்டுவோங்க எப்படிங்கண்ணே. இங்கே ஷூட்டுக்கு வந்திருக்குங்க, பர்த்டே பார்ட்டி அப்புறம் வெட்டிங் ஷூட்டுக்கெலாம் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க. இந்த பப்புக்கு தான் போக போகிறோங்க. மேலே தான் பப்பு இருக்குது, இதுக்கு மேலே தான் சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எதாக போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் டிராஃபிக்கில் மாம்ஸ் மாறிட்டாரான். அவர் வந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம உள்ளே போயிட்டு வந்தாங்க. செம்மையாக இருக்கும் உள்ளே அப்படி நினைக்கிறேன். பார்ப்போம், போய் உள்ளே போய்ட்டு காட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே வந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை வந்து நான் போட முடியாது, ஏன்னா காப்பி சேர்க்கிறோம். நான் வேறு பார்த்தா போட போகிறேன். அவங்க தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வந்துடும். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் எப்படி வந்துங்க. நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் பேரல் ரேஸ் அண்ட் டவர்ஸ், அதுக்குள்ள தான் போகும். சூப்பராக இருக்குங்க பார்க்க. ஓகே, ஃபைனலாக உள்ளே வந்துட்டோம். இதாக லொக்கேஷன். நல்லா இருக்கு லொக்கேஷன்.
உள்ள இப்படி தாங்க இருக்கும். ஐயோ அழுக்கா இருக்குதுங்க. இங்கே ஒருத்தவாங்க. ஓகேங்க ஐயா, நல்லா தான் இருக்கு. ஓகேங்க, ஃபைனலாக பார்ட்டி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் தான் போனோம் பார்ட்டிக்குள்ளே. அவங்க நல்லா வந்துச்சு இந்த பார்ட்டி. இல்லை டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி 4:30 4:30 ஆகுது. இன்ன வரைக்கும் போச்சு. ஓகே, ஃபுல்லாக ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டு போடல. இன்னும் போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவங்க முடியல, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. ஆனால் என்ன டான்ஸு சேஃப் தானா? எனக்கே பயமாச்சு. அக்காவும் ப்ரெக்னெண்ட் ஆகாங்களா 8 மாதம். அதான் கேட்டேன். ஓகே, நான் இதை ப்ளாக் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சு ஆயிலே வர மாதிரி. ஓகே, நான் பைக் கன் பண்ணுறேன். சொல்லுங்கள் மாம் சார், பேசு. யாரும் குடிக்கல. சாராயத்தில் ஏது போத அந்த பொண்ணு பார்த்தா பட்டுன்னு தான் மாறும். ரெடியா பார்ட்டி அந்த அளவுக்கு என்ஜாய்லாம் பண்ணல. ஃபுல்லாக ஹிந்தி சாங் போட்டனால அவ்வளோ டான்ஸ் ஆடல. இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இது ஒரு ஃபன் நடக்கும் போது பாருங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. சேஞ்ச் இல்லையே அண்ணனை கொடுக்கறதுக்கு. ஹாப்பி சண்டேன்றாரு, அண்ணனுக்கு எதுவுமே தர முடியல. ப்ரோ ஓகேவா ப்ரோ? ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அதோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாவம். பெரிய விஷயம் தெரியுமா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து பார்ட்டி பண்ணுறது. சே ஓகே, நான் வ்ளாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வாயிலே வர மாட்டேங்குதுங்க.